ரொம்ப மோசமா இருக்கு படம். இந்த மாதிரி ஒரு சீன் இல்ல, ஊர்பட்ட சீன் இருக்கு படம் பூரா. இவர் வாங்குற காரால இவருக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை பின்னாடி ஊர் போறாரா, அம்மா அப்பாக்குள்ள சண்டையா, என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையில உட்கார முடியல. அதை சொல்றேன், எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த படத்தை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு வருவேன். இந்த படத்தை உட்கார முடியாம ஓடி வரலாம். அவ்வளவு படம் ரொம்ப மோசமா இருக்கு. அவ்வளவு கேவலமான ஒரு ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் நான் பார்த்ததே உண்மையிலே கேவலமா இருக்கு. போயிடாது, யாரும் போயிடாது. அவ்வளவு மோசமா இருக்கு. உட்கார முடியல சார். உள்ள ஏதாவது ஒரு பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா, சரி லிங்கா செத்துட்டாருல, படத்தை சுத்தம் போட்டு முடிக்கணும்னாக்கா அடுத்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னு வராங்க. நாங்க கிளம்பி வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப ஒண்ணுமே உட்காந்து பார்க்கணும். டிவி பிரகாசம் போட்டு நம்ம வாசிக்கிறாரு. சீன் நல்லா இருக்கணும்ல, உட்காந்து பாக்குற சீன் கொஞ்சம் லாஜிக்கா இருக்கணும்ல. கேவலமா இருக்கு. என்னன்னா முதல் சீன், அதாவது ஒரு படம் ஆரம்பத்தில் தெரிஞ்சது இந்த படம் தேர்மா தேராதானே. இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு மெடிக்கல் ரெப்பா போறாரு. ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட மருந்தெல்லாம் எழுதுறாரு. அந்த மருந்துல ஒரு கம்பெனில விக்கிறாங்க போல. சார் இந்த மருந்தெல்லாம் எழுதலாமா சார், தப்பு இல்ல சார் அப்படிங்கிறாரு. அதை விக்கிற உங்க கம்பெனிக்காரன் போய் கேள்றாங்க. டாக்டர் சொல்லிட்டு அப்பே தந்தி ஐயா பகல் சரியான மொக்கப்படத்தை மாட்டிக்கிறாங்க. அவ்வளவு கேவலமா இருந்து ரொம்ப மோசமான ஒரு மொக்கப்படம் சார். இது மகுடம் இல்ல, மொக்கப்படம். உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க, ஒரு 2-3 சீன் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அஞ்சலி தான் வராங்க. இப்ப படத்துல துஷாரா ஹீரோயினா அஞ்சலி ஹீரோயின் தெரியல, அஞ்சலியை பார்க்கறது துஷாரா வந்து மேல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கு. உண்மையிலே அவ்வளவு மோசமா இருக்கு ரைட்டிங். அவ்வளவு கேவலமான ஒரு ரைட்டிங். காட்டு மொக்க படத்து காட்டு மொக்க படம் தான். இந்த படத்துக்கு ரேட்டிங் கிட்டிலாம் கொடுத்து ரேட்டிங் இருக்க மரியாதையை கெடுத்து விட்டுறாங்க. அவ்வளவு மோசம். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங்? சத்தியமா கொடுக்க முடியாது. ஏன்னா படத்தை பார்க்க முடியாம ஓடி வரேன்னா, எவ்வளவு மொக்க படமா இருந்தாலும் உட்காந்து கடைசியும் பார்த்துட்டு என்னதான் சொல்றேன் கேட்டு வருவேன். ஆனா இதை உட்கார முடியாம ஓடி வரேன்னா நீ பார்த்து எவ்வளவு மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு தூங்க கூட முடியலையா, சாவடிக்கிறாங்க உள்ள. அவ்வளவு மோசமா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும், அதே மாதிரி ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் கேவலமா இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு படம். நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல கூட தகுதி இல்லாத ஒரு படம். அந்த படத்தை இவ்வளவு கேள்வி கேட்டுருக்கீங்க. சரியா? நன்றி. ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு, சார் தெரியாம பண்ண சாரி சார் சொல்லணும். உடனே என்ன பண்றாரு, டீ கடை போறாரு, டீ சீன் எடுக்க கோப்பையில 4 டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க.
உங்களுக்கு படம் முடியலா பாரியோட போயிடுறேன். அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? ஏன் அப்படி வயிற்றுல வந்து கை காசு டிக்கெட் வாங்கி உள்ள போய் இந்த படத்தை எவ்வளவு பேர் வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு தப்பு இதே மாரி எனக்கு போய் சொல்ல முடியாது. அவங்க வந்து சொல்லலாம் நடிச்சிருக்காரு. அவங்க வந்து சொல்றாங்க 2 பேரும் மட்டும் பிடிக்கலன்னா அவங்க 2 பேரும் வந்து ரசிகர் வந்து இல்ல 2 பேர்
பேசுவாரு இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ஹவுஸ்ஃபுல்லா ஆகும் 3 நாள் எங்க இருந்தா தீபாவளி படத்தை காட்டுங்க தீபாவளி அதே மாதிரி யாரும் தீபாவளி மாதிரி ஃபுல் தேட்டர் தீபாவளி மாதிரி படம் இருக்கு அவர் சொல்லிட்டு படம் ரசிகர்கள் படம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் அது வந்து